ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி 17/6/2024 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இன்று அரசு விடுமுறை, பக்ரீத் பண்டிகை மற்றும் ஏகாதசி சுப முகூர்த்தம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் 5:54. இன்றைய கரணம் காலை 9 10:30 வரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:28 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:48 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:48 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய காரணம் இன்று அதிகாலை 4:28 வரை கரசை, பின்பு மாலை 5:12 வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராசிரமம் சதயம் மற்றும் புரட்டாதிக்கு இன்றைய சந்திராசிரமம். இன்றைய ராசி பலன் பார்த்தா, முதல் ராசியாக மேஷராசி என்பதற்கு கொஞ்சம் தனம் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இது வரைக்கும் வரவேண்டிய தனமும் சரி, இன்றைய ஒரு இதுவும் நல்ல ஒரு வரவேற்பு மிக்க ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது. ரிஷபராசி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வரவு மிகுந்த நாளாக உங்களுக்கு இது வரைக்கும் வர வேண்டிய வரவு எல்லாமே பிஸ்னஸ் சார்ந்த வரவெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வரவு வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. மிதுனராசின்னு பார்த்தா கொஞ்சம் மற்றவர் மீது கோபத்தை படக்கூடிய சினம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி என்பது கொஞ்சம் மனதுக்கும் உடலுக்கும் கொஞ்சம் அசதியும் உள்ள ஒரு நாளாக தானே, கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. இன்றைக்கி கொஞ்சம் அசதி நாளாக இன்று உங்களுக்கு அமையப்படுகிறது. சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான சில செயல்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. இந்த எந்த விஷயம் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயத்தால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைப்பது. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்று அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்துருக்கேன். கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் சில சாதனை இது வரைக்கும் முடியாத சில விஷயங்கள்லாம் செய்து முடித்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. முடியுமா நினச்சிப்பீங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு அப்பா சாதனை அந்த வேலை முடிஞ்சுன்னு மனசுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு சாதனை இருந்தாலும் அமைப்பது உங்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி, சில விஷயங்களை நீங்கள் செய்து முடித்ததில் ஒரு மன அமைதியும் ஒரு மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் நற்செயல்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு நற்செயல் அமையக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. நீங்கள் செய்கின்ற அனைத்து செயலும் அனைத்து விஷயங்களும் ஒரு நல்ல செயலாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் சோர்வு, ஓடி ஆடி ஓடிச்சா கொஞ்சம் மனதுக்கு ஒரு சோர்வு மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் பரிவு, அர்த்தம் மேலே கொஞ்சம் பரிவு பாசம் மிகுந்த நாளாக பரிவு காட்டக்கூடிய பரிதாபப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சாந்தமும் அமைதியும் இருந்தாலும் அமைது உங்களுக்கு. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருந்த பல விஷயங்களை நீங்கள் இன்று சாதிக்கப் போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு இன்று சாந்தம் நிறைந்த நாளாக அமைது உங்களுக்கு. ஒன்றில் சனி பகவான் ஜென்ம சனி, சில விஷயங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பதும் விட்டு கொடுத்து போதும் உங்களுக்கு சிறப்பு. மீனராசின்னு பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு நிறைவு நிறைந்த நாளாக அமைது உங்களுக்கு. 12 சனி பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் 7 சனியுடைய இறுதிநிலை இருக்கீங்க. அதனால் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்ச முடியல கொஞ்சம் ஒரு மனதுக்கு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்கள் பணி எல்லாமே கொஞ்சம் சிறந்த ஒரு செயலாக தான் இருக்க போது உங்களுக்கு. அனைத்து
ராசி நமக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாகும். வெற்றி நாளை தான் வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.